வீடியோவும் வாத்து மாடல் ஒயர் கூட தான். இது வந்து லஞ்ச் பேக்கில் சின்னதாக வாத்து மாடல் வந்து எப்படி போடுறதுன்றத வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. 6.25 அடி அளவு வச்சு ஒயிட் கலர் 20 பீஸும் ரெட் கலர் 2 பீஸும் வந்து மொத்தம் 22 பீஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன். அது இல்லாமல் அடி 11 வருஷம் போட்டிருக்கேன். அடி வந்து நார்மல் ஒயர்லேயும் இந்த ஒயிட் கலர் வந்து கிளாஸ்கோ ஒயர்லேயும் போட்டிருங்க. ரன்னிங் ஒயரும் ரெட்டு கொஞ்சம் இருக்குது கிளாஸ்கோ ஒயரில், அதை தான் ஜாயின் பண்ண போகிறேன். அடி மட்டும் நார்மல் ஒயரில் போட்டிருக்கேன். ஒயருங்க இருக்கிறதுக்கு ஏற்றாப்புல போடலான்ட்டு உங்கள் விருப்பம்தான், நம்ம விருப்பம்தான், எப்படி வேணாலும் நம்ம போடலாம். மேலே 2 வரிசை போட்டு ஏணிப்படி முடிச்சில் போட்டிருக்கேன். இப்போ 3வது வரிசை. இதிலே ஒயிட் ரன்னிங் ஒயரையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு சின்னதாக வாத்து டிசைன் போடலான்னு இருக்கேன். இது வந்து இப்போ 6வது வரிசை. 1 2 3 4 5 6. அந்த பக்கம் 6 விட்டுட்டு இந்த பக்கம் 6 விட்டால் 12 போச்சுன்னா மிச்சம் 10 இருக்குது. 10ல் ஒயிட் கலர் நாட்டு போட்டுக்கலான்னு. இந்த ரெட் கலர் ஒயர் வந்து உள்ளவே தான் வரணும். இப்போ அடுத்தது இந்த ரெட் கலர் வந்து உள்ளவே கொண்டு வரணும். ஏழு தான் வந்திருக்கு. நான் 3 போட்டுக்கலாம்.
10 ஆயிடுச்சு. இப்போ இந்த ஒயர் இப்படி உள்ளே போகணும். ஒயிட்டை உள்ளே விட்டுட்டு ரெட் வந்து அடுத்த சைடில் வந்து இதே போல் வாத்து டிசைன் போடணுன்னாலும் போடலாம். இல்லை அப்படியே ஒரு சைடு மட்டும் டிசைன் போட்டு ஒரு சைடு இந்த மாதிரியே விடலாம். அதுவும் ஒரு மாடலாக தான் இருக்கும். ஆனால் நான் வந்து டிசைன் போடலான்னு இருக்கேன். இது ஒயர் வந்து 2 வரிசைக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கொஞ்சமாக துண்டு துண்டாக தான் வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணுவேன். கொஞ்சம் கொஞ்சமானு இல்லை, ஒரு 5 வரிசை 4 வரிசை அந்த மாதிரி சேர்த்து. இல்லைன்னா அது முறுக்கிக்கின்னு சிக்கெடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. போடுறதுக்கு கொஞ்சம் இது ஈஸியாக இருக்கும். உள்ளே ஜாயினில் போயிடும். 2 ஒயருன்றதுனால மாற்றி மாற்றி ஜாயின் பண்ணுவோம். அதனால் தெரியாது அந்த அளவுக்கு ஜாயின் பண்ணுறதே. 22 வரிசையை 6ஆக பிரிச்சுட்டு இப்போ 2 ஒயரு வருது இல்லையா. இப்போ ஒயிட் கலர் போடணும். இந்த ரெட் கலரை உள்ளே விட்டுட்டு ஒயிட் கலரை எடுத்து நாம் இது பண்ணிக்கலாம். இந்த சைடு 6 அந்த சைடு 6 விட்டுட்டு சென்டராக இருக்கிற 10 நாட்டில் வந்து சென்டராக இருக்கிற 10 ஒயரில் நாட் போடணும். இந்த ரெட் கலர் உள்ளே தான் வரணும். அந்த சைடு ஏற்கனவே போட்டிருக்கு 4. இந்த ஒயிட் கலர் இப்போ உள்ளவே வரணும். அந்த சைடு வந்து டிசைன் ஸ்டார்ட் பண்ணுற வரலும் வந்து உள்ளவே தான் வரும். 2 ஒயராக தான் அந்த ஒயர் கூட முழுக்க போடணும். இப்போ ஏணிப்படி முடிச்சு. ஆனால் வந்து இதில் இந்த வரிசையில் வந்து 2ஆக மடித்து போடலாம். ஏன்னா இதில் இப்போ நம்ம வந்து சிவப்பு தான் போடணும். அதனால் ஒயிட் போடுறாப்புல இருந்தால் ஒயிட்டை முன்னே வச்சு போடணும். இப்போ இந்த ஒயரை இப்படி கீழ் நோக்கி எடுத்து கீழ் நோக்கின ஒயரை மேல் நோக்கி இழுத்துட்டு இந்த 2 ஒயரையும் வச்சு அடுத்த வரிசைக்கு இப்போ அடுத்த வரிசையில் வந்து நம்ம ஒயிட் தான் போடணும். ஒயிட் வந்து 12 நாட் போடணும். இது வந்து 10வது இது வந்து ஃபஸ்ட் நாட்டு. இது 10 இருக்குது இல்லையா. இதிலேருந்து இந்த சைடில் 1 எக்ஸ்ட்ரா, இந்த சைடில் 1 எக்ஸ்ட்ரா. அப்போ 12க்கு இது அடுத்த வரிசையில் ஒரு ஒயிட் நாட் போடணும். இப்போ வந்து இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரெட் கலர் வந்து உள்ளே வரும்.
இப்போது ரெட் கலருங்க இதுவாக தெரியுது, அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா உள்ளே தள்ளி பண்ணிக்கணும், சென்டராக வராப்பில். அடுத்த வரிசை, சரி, அடுத்த நாட்டு. முடிஞ்சளவு கொஞ்சம் அந்த ரெட் கலர் வந்து அப்பவும் இது கிளாஸ் கோன்றதுனால தெரியுது, சாதா ஒயராக இருந்தால் தெரியாது. இப்போ இது 12 நாட் போடணும். ஃபஸ்ட்டில் முதல் வரிசையில் 10 நாட்டு, ரெண்டாவது வரிசையில் 12 நாட்டு. நாட் போட்டிருக்கேன். 12 நாட் போடல, 11 நாட் போட்டிருக்கேன். அடுத்த வரிசை இப்படி வந்து இப்படி ஏணிப்படி முடித்து போடும்போது இன்னொரு நாட் வந்து ஒயிட் வந்து போடணும், அப்போ தான் 12 ஆகும். இந்த ஏணிப்படி முடித்து போடுற இந்த சைடில் வந்து இந்த மாதிரி தான் வரும். இப்போ இந்த ஏணிப்படியை முடித்து போடும்போது இதில் ஒயிட் நாட் போட்டு போடணும், அந்த சைடில் அந்த பிரச்சனை வராது. இதுக்கப்புறம் இந்த சைடில் திருப்பி போடும்போது இதுலேயும் 12 ஒயிட் நாட் வந்து போடணும். இந்த வரிசையில் இன்னும் ஒரு ஒயிட் நாட் போடணுன்னு சொன்னேன். இப்போது ஒயரை மாற்றி அப்போ தான் வந்து 12 நாட்டாக வரும். இந்த ரெட் கலர் வந்து உள்ளே தான் இருக்கணும். இப்போ ஏணிப்படி முடித்து போட்டு இப்போது இதை ஏணிப்படி முடிச்சில் நான் வந்து இந்த ரெட் கலரை கொடுக்க போகிறது இல்லை, ஏன்னா அப்படியே சிகப்பாக தெரியும். போட்டதுக்கப்புறம் உள்ளே கொடுத்து இழுத்துக்கலாம். துண்டாக இருந்தால் உள்ளே கொடுத்து இழுக்கலாம், ரோலாக இருந்தால் உள்ளே கொடுக்க முடியாது. நீங்கள் அப்படியே தான் போடணும். இப்போது போடும்போது அப்படியே சேர்த்து நாட் போட்டுக்கலாம். இப்போ இதில் போடுவோம். இந்த ரெட் கலரில் எப்படி உள்ளே கொடுக்குறது, துண்டு ஒயராக இருக்கு, ஈஸியாக உள்ளே விட்டு எடுத்துட்டு இதிலே வந்து ஒயிட் கலர் தான் போடணும், ஆனால் இந்த ஒயரம் கூட வரணும். இதில் ஏணிப்படி முடித்து போட்ட ஒயரு இது தான். இப்போது அடுத்த வரிசையில் 14 நாட் போடணும். அந்த 14 நாட்டில் இப்போ இது ஒரு நாட்டு இந்த சைட் போட்டிருக்கேன், இதில் வந்து இன்னும் 2 நாட்டும் இதுவும் ஒயிட் நாட்டில் வரணும். இந்த 3 வந்து அடுத்த வரிசை சுற்றிட்டு வரும்போது ஒயிட் நாட்டில் வரணும், அப்போ தான் 14 நாட்டு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ரெட் கலரை இது கூட சேர்த்தே தான் வந்து நம்ம போட்டுட்டு வரணும் உள்ளே விட்டு.
16 நாட்டில் இன்னும் 2 வரிசை போடணும். அப்போ தான் வந்து டக்கோட உடம்பு பாகம் நல்லா எடுத்து கொடுக்கும். ஒரே வரிசையில் கூட நிறுத்திக்கலாம், இருந்தாலும் இன்னும் 2 வரிசை போட்டால் அழகாக இருக்கும். 16 நாட்டில் இன்னும் 2 வரிசை போடணும். இப்போ இதில் இது வந்து டக்கோட தலைப்பகுதி. இதில் 5 வரிசை மட்டும் ஒயிட்டில் போடணும். இதையும் சேர்த்து அது கூட போடணும். இந்த ஒயரம் வந்து உள்ளே வரும். ஏன் ரெட் கலர் வந்து சீக்கிரம் காலி ஆகிடுதுன்னா இந்த சைடு போடுறதுனால நான் குறைஞ்சது ஒரு 5 வரிசைக்கு உண்டான ஒயர் தான் எடுப்பேன். ஏன்னா இது சுருட்டிக்கின்னு இதுவாகுது, 2 ஒயராக ஒன்றா ட்ராவல் பண்ண முடியல. அதனால் 5 வரிசைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒயரை கட் பண்ணி எடுத்துட்டா கொஞ்சம் இதுவாக இருக்குன்றதுனால அந்த மாதிரி போடுறது. இப்போது ஒயிட்டு வந்து மாற்றணும். இதை கட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரிக்கோள் எங்கே போச்சு? சொருகணும் இல்லை, ஏற்கனவே ஒரு 4-5 நாட் வந்துடுச்சு.
இப்போது ஒயிட் கலர் வந்து இந்த சைடில் வால் பக்கம் 3 நாட்டு, அதுக்கு நேராக 3 நாட்டு, 2 நாட்டு, அதுக்கு நேராகவும் 3 நாட்டு, அதுக்கப்புறம் 2 நாட்டு, இந்த சைடில் 2 நாட்டு, இப்போ தள்ளி 2 நாட்டு போட்டிருப்பேன். இது ஈக்குவலாக அதே 2 நாட்டு தான். இன்னும் ஒரு 2 நாட்டம் ஒரு நாட்டு தள்ளி போட்டிருப்பேன். இது வந்து மொத்தமாக 6 நாட்டு. 2 நாட்டு வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒயிட் கலர் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதுக்கப்புறம் 2 நாட்டு வந்து ஒயிட் கலர் கொடுத்துருப்பேன். 2 நாட்டு வந்து மிக்சடு, 2 நாட்டு வந்து ஒயிட்டு. அந்த லைனில் ஒரு நாட்டு தான் வந்து வருது. அதுக்கப்புறம் கண்டினியூவாக பாருங்கள், அப்படியே பார்த்தே போடலாம். 5 நாட்டு 5 நாட்டு 2 வரிசை. இதில் மேலே அப்படியே கொஞ்சம் வளைஞ்சாப்பில் வரணுன்றதுக்காக எப்படி போட்டிருக்கோம் பாருங்கள். சொருகுனா தெரியும். அப்புறம் 3 நாட்டு இங்கே கண் வந்து செட் பண்ணால் சரியாக போயிடும். மேலே வந்து ஒரே வரிசைக்கு தான் வந்து ஒயரு பத்துச்சு. நீங்கள் வேணும்னா 6 அடி அளவு வச்சுக்கோங்க. நான் 6.25 அடி அளவு வச்சுருக்கேன். இது வந்து கிளாஸ்கோ ஒயர்ன்றதுனால அந்தளவுக்கு கிட்ட பார்க்கும்போது நல்லா ஷைனிங்காக தெரியுது. வீடியோவில் அந்தளவுக்கு ஷைனிங் தெரியல.